நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காகத்தான் இந்த கலியுகத்துல ஆச்சாரியாருடைய அவதாரம் வந்தது. அந்த அவதாரத்துல 4 விஷயங்கள் முக்கியமா நம்ம பரிவா சொல்லியிருந்தார். அவன் உபன்யாசத்துல நிறைய 4 விஷயங்கள் திருப்பி சொன்ன விஷயங்கள் 4. கீதா பிரச்சாரம் பண்ணணும். மொத்தமா தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கான ஆயுசோ, அதுக்கான ஞானமோ, அதுக்கான உழைப்போ, அதுக்கான அக்கறையோ, அதுக்கான சொல்லித்தரவாளோ எல்லாம் அமையிறதுங்கிறது கஷ்டம். ஒண்ணு அமைஞ்சா ஒன்றும் உதைக்கோ கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது சுலபமாக தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த காலத்துல ரொம்பவே அது தேவை. முன்காலத்துல ஒன்னும் விஷயம் தெரிஞ்சுப்பா, இல்லைன்னா வேற ஒன்றும் விஷயம் தெரியலன்னா கூட பேசாம இருப்பா. தெரிவிக்கிறதுக்கு நல்லதோ கெட்டதோ தெரிவிக்கிறதுக்கு வழி கிடையாது. இப்ப எல்லாம் நூத்தன கிரக பிரவேசம் இருக்கிறதுனால அது எல்லாமே அது செல் அரிக்கிறது. அதுல வரும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் செல்ஃபா இருக்கு. முன்னாடி பரார்த்தம் பரோபகாரம் இருந்தது. இப்ப நம்ம ஆத்ம தரிசனம் நிறைய விருத்தியா இருக்கிறதுனால தன்னை தானே பார்த்துக்கணும், தான் மாத்திரம் பார்த்துக்கணும், தன்னை தானே பார்க்கக்கூடிய ஆத்ம தரிசனம், வேற விதமான ஆத்ம தரிசனம் வளர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, உபயோகமா இருக்குமோ உபபூர்வமா இருக்குமோ நிறைய விஷயங்கள் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை பிரிக்க வேண்டும், செடுக்க எடுக்க வேண்டும். எடுத்து அதுக்கப்புறமா நல்லதை எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டும். ஆக விஷயங்கள் நிறைய கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் விஷமமான விஷயங்களும் சேர்றதுனால நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனமும் ஒரு கைடன்ஸும் ஒரு சாராம்சம் தேவைப்படும். இதுக்கு உட்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஒரு ரூபரேகா. அது என்னன்னா பகவத்கீதை. அது இந்துக்கள் அனைவரும், சனாதன தர்மத்தை நம்பக்கூடிய அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பொது மறையாக, ஜெனரல் நாலெட்ஜாக இருக்கக்கூடியது இந்த பகவத்கீதை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காகத்தான் இந்த கலியுகத்துல ஆச்சாரியாருடைய அவதாரம் வந்தது. அந்த அவதாரத்துல 4 விஷயங்கள் முக்கியமா நம்ம பரிவா சொல்லியிருந்தார். அவன் உபன்யாசத்துல நிறைய 4 விஷயங்கள் திருப்பி சொன்ன விஷயங்கள் 4. கீதா பிரச்சாரம் பண்ணணும். மொத்தமா தர்மத்தை நாம தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதுக்கான ஆயுசோ, அதுக்கான ஞானமோ, அதுக்கான உழைப்போ, அதுக்கான அக்கறையோ, அதுக்கான சொல்லித்தரவாளோ எல்லாம் அமையிறதுங்கிறது கஷ்டம். ஒண்ணு அமைஞ்சா ஒன்றும் உதைக்கோ கிடைக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது சுலபமாக தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இந்த காலத்துல ரொம்பவே அது தேவை. முன்காலத்துல ஒன்னும் விஷயம் தெரிஞ்சுப்பா, இல்லைன்னா வேற ஒன்றும் விஷயம் தெரியலன்னா கூட பேசாம இருப்பா. தெரிவிக்கிறதுக்கு நல்லதோ கெட்டதோ தெரிவிக்கிறதுக்கு வழி கிடையாது. இப்ப எல்லாம் நூத்தன கிரக பிரவேசம் இருக்கிறதுனால அது எல்லாமே அது செல் அரிக்கிறது. அதுல வரும்போது நிறைய விஷயங்கள் எல்லாம் செல்ஃபா இருக்கு. முன்னாடி பரார்த்தம் பரோபகாரம் இருந்தது. இப்ப நம்ம ஆத்ம தரிசனம் நிறைய விருத்தியா இருக்கிறதுனால தன்னை தானே பார்த்துக்கணும், தான் மாத்திரம் பார்த்துக்கணும், தன்னை தானே பார்க்கக்கூடிய ஆத்ம தரிசனம், வேற விதமான ஆத்ம தரிசனம் வளர்ந்திருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, உபயோகமா இருக்குமோ உபபூர்வமா இருக்குமோ நிறைய விஷயங்கள் சேர்ந்துடும். அதுக்கப்புறமா அதை பிரிக்க வேண்டும், செடுக்க எடுக்க வேண்டும். எடுத்து அதுக்கப்புறமா நல்லதை எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டும். ஆக விஷயங்கள் நிறைய கிடைச்சாலும் அந்த விஷயங்கள் விஷமமான விஷயங்களும் சேர்றதுனால நல்ல விஷயங்களை சத் விஷயங்களை கிரகிச்சுக்கிறதுக்காக ஒரு பிரயத்தனமும் ஒரு கைடன்ஸும் ஒரு சாராம்சம் தேவைப்படும். இதுக்கு உட்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கெட்ச், ஒரு ரூபரேகா. அது என்னன்னா பகவத்கீதை. அது இந்துக்கள் அனைவரும், சனாதன தர்மத்தை நம்பக்கூடிய அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய பொது மறையாக,
ஜெனரல் நாலெட்ஜாக இருக்கக்கூடியது இந்த பகவத்கீதை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.